டீ சாப்பிட போயிருக்கீங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? நீ வீட்டுக்கு போலையா? நாளைக்கு பள்ளிக்கூடமா இல்லையா? வீட்டுக்கு போன ஊரா நல்ல நடிகருங்க, நல்லா நடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம காசு வரி கொடுத்த காசு நம்பிக்கையில போயிட்டாங்க. இந்த உட்காந்துருக்க ஊரா என்னதையும் செய்யறாங்க, ஏமாத்துறாங்களான்னு உட்காந்து. இவங்க எல்லாம் வாங்குற காசுக்கு உழைப்பாங்களா இல்ல நம்மளை ஏமாத்துறாங்கன்னு பாக்குறேன். தாராளமா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்க சௌரியம். நான் என்ன பண்ணுவானே. அதனால அப்பா இன்னைக்கு நல்லா காட்டு காவலுக்கு போலான்னு வந்திருக்கேன். அங்க மண்டையில ஒண்ணுமே இல்ல, இது சொரிஞ்சா இருக்கிறதும் போயிடும். அதனால நம்ம எல்லாம் காட்டு காவலுக்கு போமா? நம்ம போவோமா? ஒரு சைஸா இருக்கிறீங்களே, அப்படி தூக்கி போடுங்க, ஒரு மண்டையில போட்டுக்கோங்க தாராளமா. அடிச்சு விடு. என்னத்த பெருமானே, ஈஸ்வரா, பரந்தாமா, பரம்பொருளே, அத்தா, மாரியாத்தா, மொச்சக்கொட்டை பெருமாளே, இன்னைக்கு தவாளிச்சுட்டேன். அப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. மொச்சக்கொட்டை பல்லல இருந்து பாடி இருக்காரு. மொச்சக்கொட்டை பெருமாளுங்க எங்க குலசாமி. ஆமா, உங்களுக்கு தெரியாட்டி நான் என்ன பண்ணுவேனே? உனக்கு எந்த குலசாமி? உனக்கு எந்த குலசாமி? எனக்கு தான் முச்சலக்கொட்டை பெருமாள். எனக்கு குலசாமி என்ன தெரியுமா? என்னது? கடப்பார முனி. இதுக்கு மட்டும் வேகமா சிரிப்பிய சொட்டை சுருவிடுவான். சொட்டை நான் இல்ல அங்க. ஏன் இப்படி உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்க? சரி இருக்கட்டும். அதனால நான் காட்டுக்கு காவலுக்கு கொடுக்குற ஒரு ஆசை உனக்கு என்ன, சேர்ந்து போமா? ஏதோ கூப்பிடுறாரு, கெஞ்சிறேன். என்னடா போமாடா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எனக்கு தெரியும். ஏன்னா வேணா நான் நல்ல பிள்ளை, அதனால போயிடும் பாப்பா. இவனையும் அவனையும் சொல்லுங்க. என்ன நான் அனாதை பெண். சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடு போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்தனே தேடும் சொல்லுக்குள்ளே எந்தன் மனவீனையும் சுகராக மகனை தானே தினவாடு சின்னஞ்சிறு
பொம்பளை பிள்ளை. என்னங்க உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? பொம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்கும். உன்னை விடவா? என்னைய விடவானா எங்க கொண்டு போய் விடுறீங்க? விடவா இல்ல என்னைய விடவா அழகா இருப்பான்னு கேக்குறேன். என்னை காட்டிலும் பேரழகி பெருமானே நீ இருந்தா கேளு. அதனால அந்த அழகிய பார்த்துட்டு பா உங்களுக்கு சத்தியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது கூட கிடைக்காம தானே தர்றேன். அவளை வச்சு நான் என்ன செய்ய கிட்டி அடிக்கவா? அத ஆம்பளை பிரிச்சு கட்டி வச்சுதா இதாச்சும் ஒரிஜினலா இருக்கு. ஒன்னு நான் கட்டி கொள்ள
ஆனா பொம்பளையிலே நெஞ்சில மசு வச்ச பொம்பளை இன்னைக்கு தான் பார்த்தேன். நல்ல நீ நெஞ்சு மயிரை மட்டும் பாரு, வேற எதுவும் பாத்துறாது. அது வேற பாவடை கட்டினா கசகசன்னு இருக்கடா செய்யறாசு. டவுசர்னாக்கா கலட்டணுமா ஓடணுமான்னு இருக்கு. டவுசரை கழட்டுறதுக்குள்ள ஆள் வந்துருவாங்க. செவரை தாண்டப்ப பாவடை தான் வரணும், அப்பத்தான் அவங்களும் ஓடிடலாம். செவரை தாண்டப்ப பாவடை கட்டு போலும் போலும். நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு. நீ கன்னி பெண்ணாக்க ஓ ஆளை பார்க்கையில கை பிடிச்சவர் இதுக்கெல்லாம் பார்க்கல 7-8 பிள்ளை பெத்தவ மாதிரி இருக்க. முகரைய பாரு, நீ எதுக்கு கை பிடிச்சவரை பாத்துக்கிருக்க? பெட்டிக்கார் ரொம்ப மோசம், ஒரு மாதிரி நோங்குற மோசமான ஆள் தான் மாசமாக்குவாங்க. நீ என்ன நினைச்சாலும் என்ன மாசமாக்க முடியாது. பாத்தியா? ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஆனா இடையில நொட்டிட்டு போயிடுறாங்க. நான் தான் நீ பயப்படாத ராம். யாரு வந்து தவனாலும் இங்க சென்னை நிக்காது. உன் கைலிக்குள்ள கிடக்குறத என்கிட்டயும் கிடக்கு. முகரைய பாரு. ஆனா ராமதாச நம்பி நான் எங்க வேணாலும் போவேன். ஏன் ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்படி இல்ல மாமா, உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்குல வயக்காடு இருந்து வேடிக்கை வீட்டை சுத்தி கலப்பை விட்டுருக்கே. நீ கலப்பைய சாத்திதே வச்சிருக்கணும், வந்து உழுக முடியாது ராசா. ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மன வாயாதியா. நீ என்ன நினைச்சாலும் இங்க அம்மன் சொல்லிக்கு பிரயோசனம். 10 ஏருக்கு 300 ஏர் பிரச்சனை வேணாம். நீயே நீ எத்தனை வேக்காட்ட உழுதாலும் சரி, போத காட்டுல சனிமுறைய கண்டுபிடிக்க கத்துக்க. சனிமுறை எந்த ஒருத்தன் விட்டேன். இது ஆடுறேன் அவன் பிடியிலே சரி கைக்கு அடங்கல முண்டை. நீ இன்னும் தூங்கலாடியார ராசா? அள்ளிட்ட பேசாம படத்துல தும்பிய குட்டிக்கு எரிஞ்சே உரிமை வதக்குண்டு. என்ன நினைச்சுக்க? நான் மப்டியில வந்திருக்க ரவடி முண்டை, பேசாம உக்காந்துக்க. ஆனா 2 வயசா 4 பேரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆசைப்படுற. அது ரொம்ப வண்டியை ஓட்டிருப்பேன் ஒரு காலத்துல. வயசுல புலங்குன புலங்க இப்ப முண்டைக்கு கை எடுத்துருச்சு. இந்த முண்டை உட்காந்து பெரிய கையா. நீ தான் 7-8 ஒப்பாட்டி வச்சிருந்தியா சொல்லிட்டாரு. ஐயோ, நாங்க இன்னைக்கு கன்னி பெண்லாம் காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். இப்ப எனக்கு மட்டும் தோழி விட்டு வந்தா பாத்தீங்களா? ஏன் தோழி ஒண்ணுக்கு இருக்கிறது எதுல இருக்கலாம்? என் வாயில வரும். சரி வா போவோம். எதுக்கு ரெடியா தாயா இருக்கு? தோழிமா, தோழி எங்கதான் போனாலும் கண்டார ஓடி ஆளையே காணா. தோழி உக்காரு, வதக்குன்னு எரிஞ்சு விடுவேன். என்ன ஒரு அழகு. அழகு இருந்து எதுக்கடியாக போகுது? தோழி, நீயும் ஒரு பெண்ணு தான், நானும் ஒரு பெண்ணு தான். ஐயனார் மேல நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். இப்படி 2 பேர்த்தையும் பெண்ணா படைச்சு சின்ன சின்ன வித்தியாசத்தை மட்டும் வச்சுட்டாரு. என்ன வித்தியாசம்? உனக்கு எனக்கு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இங்க இருந்தும் பொழைக்க தெரியல, அங்க இருந்தும் பொழக்க தெரியல. ஆனா உனக்கு இருக்கிறது எனக்கு இருந்துச்சுன்னா அரசப்பை பற்றி 2 மாடி வீடு எழுப்பி இருந்திருப்பேன். அதனால சக்கத்து வர மாட்டேங்கிறா. அப்படியா? சரி, உங்க ஆட்டமா தான் இருக்கும் போலயே. சரி, என்ன அழகான சத்தியமா ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஏண்டி? ஐயோ ஐயோ, காவாலி பேலுங்க எந்த ஆம்பளையும் இப்ப சரியில்லை. நான் உன்னை ஒருத்தரை பார்த்திருக்கேன். கட்டிக்க போட்டா என்ன 2 மணி நேரம் நொய்யிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பேசுறாங்க? காது கிட்டே பேசுறாங்க. வாட வேற ஒமட்டிக்கிட்டு வருது. இல்ல உதட்டுல பேசினா தானே கேட்கும். அப்படி இல்லடி, அவன் சொல்றது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. எப்படி? கடைசியில மூடிய மோந்து பார்த்துட்டு 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எந்திரிக்க மாட்டேங்குது? சரி 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 இருக்கட்டும். ஆனா அப்பா கிட்ட வந்தாரா? போடி, இப்படி போய் என்கிட்ட கேக்குற? அப்ப எங்கிட்ட வர்ற அளவுக்கு நான் நொப்ப முடியாம போயிட்டேன். இல்ல, ஏன் ஊரா புருஷன் தேடி தலையிற? அப்பா பாவம். ஏத்த புருஷன் எனக்கு கிடைக்கலடி. ஏத்த உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏத்த புருஷன் கிடைக்கல. உனக்கு அனுபவத்துல ஒரு விஷயம் சொல்றேன். அனுபவத்துல? யாரும் காதலிக்கிறேன்னு சொன்னா மட்டும் ஏத்துக்கிறாது. ஏன்?
காதலிக்கிறேன் நமக்கு அது இதையும் வாங்கி கொடுத்து எதையும் வாங்கி கொடுத்து நம்மளை ஏப்பாங்க. என்ன ஆரம்பத்துல ஏப்பாங்க, அப்புறம் என்ன வயிற்றுக்கு நான் தூக்கத்துக்கு நீ யோசனை வாங்கிறதுக்கா போட்டா. கோகிலா நீ வயசுக்கு வந்துட்டியாடி? வயசுக்கு வரதுன்னா என்ன உனக்கு தெரியாதோ? பேய் தான் அடிச்சிருச்சு. ஓப்பனை பார்த்துட்டால, அதனால பேய் அடிக்கத்தான் செய்யும். ஏய் பார்க்க உள்ள ஒண்ணு வைக்கல. நீ காட்டுக்குள்ள போயிட்டு என்னடி பூச்சி? அதை நான் கூட தூக்குறத வயதாக்க நினைச்சேன். நான் எதுக்கு பயப்படுத்துக்க? என்ன காசு கொடுக்குற புண்ணிய வாங்க சத்த பார்த்து என்னத்த இருந்துல நீ பார்த்துட்டு அப்படி இல்லடி கோகிலா. செத்து போனா அந்த உடம்ப ஒண்ணு மண்ணு திங்க போகுது, இல்லைன்னா நெருப்பு திங்க போகுது. அதுக்கு பொத்தி பொத்தி எதுக்கு? பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்கிறியா? நான் இருக்கிறவே நக்கிட்டு போறேன். வர்றாள் கூட அப்படித்தான் சொல்றிய. காமிக்க வேண்டிய உன்னை விட்டு போகுதா பாரு. பெட்டிக்கார் நீர் 7 சிப்ட் அடிச்சிருவேன். ஏன் வயசுக்கு வந்துட்டியா? நீ கேட்ட நீ வயசுக்கு வந்துட்டியா? நான் வயசுக்கு வந்துட்டேன். எப்படி வயசுக்கு வந்த? உன் ஜாமான கட்டது எனக்கு பயமா இருக்கு. பாருடி, தினமும் பாக்குற மாதிரி காட்டுறான் பாருடி. நான் அடி கையில வச்சிருக்கத பாருடி. குடுறா இத காட்டி காட்டி சரி நம்ம சரின்னு சொன்னடா. காட்டுக்குள்ள போகுமா? நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கும். அப்படித்தான் முதல் தடவை அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நான் வரல. நாங்க இருக்க ட்ரைனிங் கொடுக்கத்தானே இருக்கோம். நான் வர்றதே இல்லையே. பஸ்ல பயமாத்தான் இருக்கும், போக போக சரியா வருது. எதுல போ? ராமதாஸ் நிறைய வண்டியை ஓட்டுப்பேன் போல மனுஷன். ஆமா எடுத்து நக்க வண்டி போலும் போல எடுத்து இந்த மாதிரி இறங்கி போயிடுச்சு. காட்டுக்குள்ள போகுமா? அம்மா வர சொல்லுவோமா? அம்மா நாங்களா அம்மா அம்மா என்னடி? வணக்கங்கம்மா. வணக்கம்லாம் இருக்கு. இப்படி ஆடை அலங்காரம்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னுமா பண்ணி எங்க அண்ணங்க வந்ததுனால தானே இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்க அண்ணன் எடுத்து கொடுத்த துணி தான், அதனால எனக்கு பார்த்தா தெரியும். சரிடி, அப்பா வந்து என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட? கன்னி பெண் என்ன
முகத்துக்கு என்ன? சொல்லுங்கம்மா. என்னடி இன்னும் யாருமே ஒப்பலன்னு சொல்றாங்க. அந்த இருந்து அடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? எதுக்கு சிரிக்கிறப்ப? இல்லங்கம்மா, மனசு ஒரே சங்கட்டமா இருக்குங்க. அப்படிலாம் சங்கடப்படக்கூடாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லு. நானும் அவகிட்ட எடுத்து கூட காட்டிட்டு அவன் நம்ப மாட்டேங்கிறான். பார்த்து இல்லடி மனசுல என்ன இருக்குன்றத. ரெண்டு துண்டை தவிர அப்படி அதை பார்த்துட்டு தான் நான் வேணாண்டேன். கண்ணுங்கிறதுமா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறார். சரிங்கம்மா. அப்படியே பேசிக்கிட்டோம் நம்மள. தங்கராணி அம்மா வந்துட்டோம். இந்த இடத்தையில பாக்கல. என்னோட மனசு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய்களா, உன் மனசு எப்படிதான் இருக்கு? கொல்ல தெரியும். தங்கராணி உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? எனக்கு எப்ப எவ்வி கீழே விழுமுன்னு பயமாவே இருக்குங்க. நினைப்பெல்லாம் அதுல இருக்க கூடாது. காவல்ல பாட்டமா இருக்கு. பாத்துருவோம். பார்த்துட்டு காலிய சாண விட்டுருவோம். ஏன்ட்டு ஒரு கவட்ட கம்பு இருக்கு, தாங்கிக்கிறவா? அப்படி இருக்க தெரியுமா? அந்த மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளா எங்களுக்கு காலம் வந்து வேடமாடி திருநாளா ஓடி கொட்டு மேளம் ஒரு கொட்டு நீரோ இந்த திருவேங்கும் ஒரு நாளாகும் நாள்தோறும் ஊர்வலம் அந்த மழை மேகம் தங்க மழை தூவும் எங்களுக்கு காலம் வந்து வேடமாடி திருநாளா. என்ன பறவை வரட்டுனா வரட்ட மாட்டீங்களா? சின்ன பிள்ளைங்க தானே. ஏன் பால்வாடி டிக்கெட்டா தானே சேர்ந்துருக்கோம். ஆமா, போய் என்ன அதுக்கு? ரொம்பலாம் வேணாம். பால்வாடி பால்வாடி போய் ஒரு ரெண்டு ஆட்டம் மட்டும் ஆடிட்டு வரவேற்போம். ஆடிட்டாலே அந்த பூமியே ரெண்டா அதிர்ந்துடும். நீங்க ஆடுனதாம போய் ரெண்டு ஆட்டம் மட்டும் ஆடுவோமா?